மேற்கு ஆசியாவில் தற்போது நிலவி வரும் போர் சூழல் உலகம் முழுவதையும் பதற்றத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் இந்த மோதல் இப்போது மிக மோசமான கட்டத்தை எட்டியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து வெளியாகியுள்ள ஒரு அதிர்ச்சி அறிக்கை அமெரிக்காவையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது. ஈரானின் உச்சபட்ச பாதுகாப்பு அதிகாரியான அலி லாரிஜானி அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய இந்த போரில் பல அமெரிக்க ராணுவ வீரர்களை ஈரான் ராணுவம் சிறைபிடித்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எங்களிடம் அமெரிக்க வீரர்கள் உயிருடன் கைதிகளாக இருக்கிறார்கள், ஆனால் அமெரிக்க அரசோ அவர்கள் போரில் இறந்துவிட்டதாக கூறி உண்மையை மறைக்க பார்க்கிறது என்று லாரிஜானி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் வழக்கம் போல அமெரிக்க ராணுவ தலைமையகமான சென்காம் இந்த தகவலை முற்றிலுமாக மறுத்துள்ளது. இது எதிரி நாட்டின் வதந்தி என்று அவர்கள் கூறினாலும் கள நிலவரம் வேறு மாதிரியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டது ஈரானை குதித்தெழு செய்திருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய லாரிஜானி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெனிசுலா நாட்டில் செய்தது போல ஈரானிலும் மிக எளிதாக தாக்குதல் நடத்திவிட்டு தப்பித்து விடலாம் என்று ட்ரம்ப் கனவு காணுகிறார். ஆனால் அவர் நினைத்தது தவறு. இப்போது ட்ரம்ப் இங்கிருந்து நகர முடியாமல் சிக்கிக் கொண்டார் என்று மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். 1000 பேருக்கு மேல் உயிரிழந்ததற்கு பழி வாங்கியே தீருவோம் என்றும் ஈரான் சூளுரைத்துள்ளது. போர் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் துபாயின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக மாறி வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வரும் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் துபாயில் இன்னும் 8 நாட்களுக்கு மட்டுமே உணவு இருப்பு இருக்கும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது வளைகுடா நாடுகளை பீதியில் உறைய வைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அண்டை நாடுகள் தங்கள் நிலத்தை அமெரிக்கா படைகள் பயன்படுத்த அனுமதித்தால் அந்த நாடுகளின் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. மொத்தத்தில் உலகம் ஒரு மாபெரும் போரை நோக்கி நகர்கிறதா என்ற கேள்வி இப்போது அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது.